Dear students, ஃபஸ்ட்டு பார்ட்டில் ஃபோர்ஸ் அண்ட் மோஷன் அதை பற்றி உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருந்தேன். இப்போ நெக்ஸ்ட்டு இனர்ஷியா அப்படின்னு உள்ள போர்ஷன் பாயிண்ட்ஸை நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் தரேன். லிசன். While you are traveling in a bus or in a car, when a sudden brake is applied, the upper part of your body leans in the forward direction. Similarly, when the vehicle suddenly is moved forward from rest, you lean backward. This is due to any body would like to continue to be in its state of rest or the state of motion. This is known as inertia. அப்போ இதில் இனர்ஷியான்னு என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம பஸ்ஸில் மூவ் பண்ணிகிட்டு இருப்போம், காரில் போயிட்டு இருப்போம். அப்போ சடன் பிரேக் பண்ணும்போது நம்ம இருந்த இடத்துலேருந்து முன்னாடி போவோம். அதுக்கப்புறம் அந்த பிரேக் பிடிச்சி அவர் ரெடி ஆனோன்னா திருப்பி நம்ம ஒரிஜினல் பொசிஷனில் அந்த இடத்துல நின்றுடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எந்த பாடி என்ன நினைக்குன்னா, அது இருந்த இடத்துலையே இருக்கணும்னு நினைக்குது. ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் ஆர் ஸ்டேட் ஆஃப் மோஷன். மோஷனில் இருக்கணும்னா இயக்கத்தில் இருக்குன்னு நினைக்குது, ரெஸ்ட்டில் இருக்குன்னா ரெஸ்ட்டில் இருக்குன்னு நினைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் திஸ் இஸ் நோன் அஸ் இனர்ஷியா. தான் இனர்ஷியா அப்படின்னு சொல்கிறாங்க. The inherent property of a body to resist any change in state of rest or the state of uniform motion unless it is influenced upon by an external unbalanced force is known as inertia. அப்போ ஏதாவது ஒரு எக்ஸ்டர்னல் அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸை அட்டாக் பண்ணதை தான் நம்ம இனர்ஷியான்னு சொல்கிறோம். இப்போ இந்த அன்பேலன்ஸ்ட் ஃபோர்ஸ் என்ன செய்யணும், கொஞ்சம் நேரத்துக்கு தான் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பாடி நேரே நம்முடைய ஒரிஜினல் பொசிஷனில் வந்துடும். அப்போ அந்த எக்ஸ்டர்னல் அன்பேலன்ஸ்ட் ஃபோர்ஸை தான் நம்ம இனர்ஷியான்னு சொல்கிறோம். அப்போ இப்போ நம்ம அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். என்ன ஒரு மரத்தை பாருங்கள், மரத்தில் அப்படியே நின்றுட்டு இருக்கும். காற்றடிச்சு லேசான காற்றடிச்சா லேசான அந்த கிளைகள் சாயும். நல்ல சூறாவளி மாதிரி காற்றடிச்சுன்னா அது அப்படியே சாஞ்சிட்டு நேராக அதோட ஒரிஜினல் பொசிஷனில் நிற்கும். அப்போ அதைத்தான் இனர்ஷியான்னு சொல்கிறது. அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் புக்கில் கொடுத்துருக்காங்க. அது அப்புறம் படிக்கும்போது உங்களுக்கு புரியும். தென் அடுத்தது ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. டேக் a glass tumbler, pour 3/4 of water in it. Pour 3/4 of water in it. Keep a cardboard on the tumbler, and center of the cardboard keep a coin and flick the cardboard. The cardboard falls on the ground and the coin falls in the glass tumbler. Above activity described the inertia of a coin keep it in the rate of rest. அப்போ இந்த காயின் ரெஸ்ட்லேயே இருக்கணும்னு நினைக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஆக்டிவிட்டியில் சொல்கிறாங்க. when the cardboard moves, then when the cardboard has moved, the coin falls into the tumbler. அப்போ கார்ட்போர்டு மூவ் ஆனோன்னா டம்ளர்லேயே அந்த காயின் போய் விழுந்துருது இல்லையா, டியூ டு கிராவிட்டி. எதனாலனா கிராவிட்டினால் விழுது, எர்த் கிராவிட்டி. திஸ் ஹேப்பன் டியூ டு இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட். இது எதை சொல்லுதுன்னா இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட்டை குறிக்குது. அப்போ எந்த ஒரு பாடியும் ரெஸ்ட்டில் இருக்குன்னு நினைக்குது. அதனால தான் அந்த காயின் அந்த கார்ட்போர்ட்லேருந்து நேராக அந்த டம்ளருக்குள்ளே தண்ணி இருக்கக்கூடிய டம்ளர்லையும் அந்த கார்ட்போர்டு வெளியவும் கிரவுண்ட்லேயும் போய் விழுதுக்கு காரணம் அப்படின்னு இந்த ஆக்டிவிட்டி மூலமாக சொல்கிறாங்க. இதை வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க. அடுத்த டைப்ஸ் ஆஃப் இனர்ஷியா. இந்த இனர்ஷியாவில் என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னா 3 டைப்ஸ் ஆஃப் இனர்ஷியா. இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட்டு, இனர்ஷியா ஆஃப் மோஷன், இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். இப்போ ரெஸ்ட்டுன்னா நமக்கு தெரிஞ்சு போகுது. த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் யர் பாடி டு சேஞ்ச் இஸ் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் இஸ் கால்டு இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட்டு. Then inertia of motion is the resistance of your body to change its state of motion is called inertia of motion. அப்போ motion is inertia of motion, rest is inertia of rest. Inertia of direction, the resistance of your body to change its direction of motion is called inertia of direction. அப்போ ஒரு டைரக்ஷன் மாறிச்சுன்னா அது inertia of direction. அப்போ எக்ஸாம்ஸ் ஆஃப் இனர்ஷியா நிறைய கொடுத்துருக்காங்க. இதை புரியும் போது இதை பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும். An athlete runs some distance before jumping because this will help him jump longer and higher. இனர்ஷியா ஆஃப் மோஷன். இது இனர்ஷியா ஆஃப் மோஷன். அப்போ இந்த அத்லெட் ஒரு ஹை ஜம்பை தாண்டும் போது கொஞ்சம் தூரம் ஜம்ப் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் தாண்டுறாங்க. அதுதான் இனர்ஷியா ஆஃப் மோஷன். when you make a sharp turn while driving a car you learn to learn sideways, inertia of direction. அப்போ காரில் நம்ம போகும்போது இந்த கார் டிரைவர் லேசாக டேர்ன் பண்ணாங்கன்னா நம்ம அப்படியே பெண்ட் ஆகிடுவோம், லீன் சைட்வேஸில் போயிடும். ஸோ தட் இஸ் நோன் அஸ் இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். வென் யூ விகரஸ்லி ஷேக் த பிரான்ச்சஸ் ஆஃப் எ ட்ரீ, சம் ஆஃப் த லீவ்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் ஆர் டிட்டாச்டு அண்ட் தே ஃபால் டவுன். அது நம்ம பிரான்ச்சஸை விகரஸாக நம்ம டச் ஆனால் என்ன ஆகிடும்,
அசைச்சோன்னா என்ன ஆயிரும், அதோட லீவ்ஸு ஃப்ரூட்ஸ் எல்லாம் கீழே விழுந்துடும். அதுதான் இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட். தென் லீனியர் மூமெண்ட், நெக்ஸ்ட் சாப்டர் லீனியர் மூமெண்டம். லீனியர் மூமெண்ட் த இம்பேக்ட் ஆஃப் எ ஃபோர்ஸ் இஸ் மோர் இஃப் த வெலாசிட்டி அண்ட் த மாஸ் ஆஃப் எ பாடி இஸ் மோர். அப்போ நம்ம கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் மோராக இருந்தால் அந்த பாடியினுடைய மூமெண்ட்டும் அதிகமாக இருக்கும், வெலாசிட்டி திசைவேகம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. To quantify the impact of a force exactly a new physical quantity known as linear momentum. அப்போ ஒரு physical quantity புதுசாக உருவாகுது, that is known as linear momentum. இப்போ linear momentum என்ன? linear momentum defined the linear momentum measures the impact of a force on a body. அப்போ linear momentum நம்ம எவ்வளோ ஃபோர்ஸு ஒரு பாடியில் கொடுக்குறோமோ அதுதான் linear momentumனு சொல்கிறாங்க. அந்த பாடியில் ஃபோர்ஸ் கொடுக்குறதுனால ஒரு விஷயம் நம்ம கொடுக்குறதுனால அது கொஞ்சம் தூரம் போகுது இல்லையா, அதுதான் லீனியர் மூமெண்டம் அப்படின்னு சொல்லுது. அப்போ லீனியர் மூமெண்டம் என்ன? த ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் அண்ட் வெலாசிட்டி ஆஃப் எ மூவிங் பாடி கிவ்ஸ் த மேக்னிடியூட் ஆஃப் லீனியர் மூமெண்டம். அப்போ நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு பாடி, ஒரு பொருள், அதுக்கு ஒரு மாஸ் இருக்குது, அப்போ அதுக்கு ஒரு திசைவேகம் இருக்குது. அந்த மாஸையும் அந்த திசைவேகத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணி கிடைக்கக்கூடியதான் லீனியர் மூமெண்டம். அப்போ லீனியர் மூமெண்டம் ஈக்குவல் டு மாஸ் இன்டு வெலாசிட்டி. அப்போ P ஈக்குவல் டு mv, மாஸ் இன்டு வெலாசிட்டி. வெலாசிட்டினா திசைவேகம். இட் ஹெல்ப்ஸ் டு மெஷர் த மேக்னிடியூட் ஆஃப் எ ஃபோர்ஸ். அப்போ இது எதை யூஸ் ஆகுதுன்னா இந்த லீனியர் மூமெண்ட்டை வந்து மேக்னிடியூட் ஆஃப் எ ஃபோர்ஸ், நம்ம கொடுத்த ஃபோர்ஸ்னால எவ்வளோ தூரம் அந்த பாடி சென்றுது அப்படின்னு நம்ம நோட் பண்ணிக்கலாம், நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். அதை தான் இது சொல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க. யூனிட் ஆஃப் மூமெண்டம் இன் எஸ்ஐ சிஸ்டம் இஸ் கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட். அப்போ எஸ்ஐ சிஸ்டத்தில் வந்து லீனியர் மூமெண்டத்துக்கு யூனிட் வந்து கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட். அண்ட் சிஜிஎஸ் சிஸ்டம் யூனிட் இஸ் கிராம் சென்டிமீட்டர் பர் செகண்ட். சிஜிஎஸ் சிஸ்டத்தில் வந்து கிராம் சென்டிமீட்டர் பர் செகண்ட்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் வந்து லீனியர் மூமெண்ட் முடிச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள் சொல்கிறேன். நியூட்டன்ஸ் என்ன சொல்கிறாருன்னா வேறு ஒன்றுமே இல்லை, ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இல்லாமல் எந்த ஒரு பொருளும் தன்னுடைய ஓய்வு நிலையிலிருந்தோ இல்லது அதனுடைய இயக்க நிலையிலிருந்தோ எந்த மாற்றமும் ஏற்படாது. இவ்வளோ தான் நியூட்டன்ஸ் ஃபஸ்ட் கிளாஸ் சொல்கிறது. அது எப்படி நம்ம சொல்கிறோன்னா, திஸ் லா ஸ்டேட் தட் எவ்ரி பாடி கண்டினியூஸ் டு பி இன் இட்ஸ் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் or the state of uniform motion along a straight line unless it is acted upon by some external force. external force இல்லாமல் எந்த ஒரு பொருளும் தன்னுடைய நிலையிலிருந்து மாற்றம் ஏற்படாது. இதுதான் ஃபஸ்ட்டில். இட் கிவ்ஸ் த டெஃபினிஷன் ஆஃப் த ஃபோர்ஸ் ஆஸ் வெல் அஸ் இனர்ஷியா. இவங்க வந்து ஃபஸ்ட்டில் நியூட்டன்ஸ் என்ன ஃபோர்ஸுக்கும் அவங்க வந்து டெஃபினிஷன் சொல்கிறாங்க, இனர்ஷியாவுக்கும் நியூட்டன்ஸ் வந்து ஒரு டெஃபினிஷன் சொல்கிறாங்க. அது என்னென்னு பார்ப்போம். ஃபோர்ஸை பற்றி அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஃபோர்ஸ் இஸ் அன் எக்ஸ்டர்னல் எஃபர்ட் in the form of push or pull which produces or tries to produce the motion of a static body. அதெல்லாம் சொல்லிட்டேன். then stops or tries to stop a moving body. ஒரு மூவிங் பாடியை ஸ்டாப் பண்ணவோ இல்லை ஸ்டாப்பில் இருக்கக்கூடியதையோ அல்லது மூவிங் பாடியை இது ட்ரைஸ் டு ஸ்டாப் பண்ண ஃபோர்ஸ். சேஞ்சஸ் ஆர் ட்ரைஸ் டு சேஞ்ச் த டைரக்ஷன் ஆஃப் மோஷன் ஆஃப் எ மூவிங் பாடி. இன்னும் என்ன பண்ணும் ஃபோர்ஸு, ஒரு பாடி மூவ் பண்ணிட்டு இருந்தோன்னா அதனுடைய டைரெக்ஷனை சேஞ்ச் பண்ணதுக்கும் ஃபோர்ஸ் வந்து யூஸ் ஆகும், பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோர்ஸ் ஹேஸ் போத் மேக்னிடியூட் அண்ட் டைரெக்ஷன், ஸோ இட் இஸ் எ வெக்டார் குவான்டிட்டி. இப்போ ஃபோர்ஸ் வந்துக்கு மேக்னிடியூடும் இருக்குது, டைரெக்ஷனும் இருக்குது, அதனால அது ஒரு வெக்டார் குவான்டிட்டின்னு சொல்கிறாங்க. வெக்டார் குவான்டிட்டின்னா என்னென்னா மேக்னிடியூடு உண்டு, டைரெக்ஷன் இருந்தால் அது வெக்டார் குவான்டிட்டி. ஸ்கேலார் குவான்டிட்டினா ஒன்லி மேக்னிடியூட், லென்த்து மட்டும் இருந்தால் அது ஸ்கேலார் குவான்டிட்டி. அது டைரெக்ஷனும் சேர்ந்து இருந்ததுன்னா அது வெக்டார் குவான்டிட்டி. எதுக்கெல்லாம் வெக்டார் குவான்டிட்டி, எதுக்கெல்லாம் ஸ்கேலார் குவான்டிட்டின்னு நீங்கள் எப்போ கண்டுபிடிக்க தெரியும். இப்போ ஸ்கேலார் குவான்டிட்டினா என்ன, வெக்டார் குவான்டிட்டி என்னென்னா இங்கே உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். வெக்டார் மீன்ஸ் ஒன்லி மேக்னிடியூட், லென்த்து உண்டு, அது டைரெக்ஷனும் மாறும். வேறு ஒரு டைரெக்ஷன் போச்சுன்னா அப்போ மேக்னிடியூட். லென்த்துன்னா மேக்னிடியூட்னா வேறு ஒன்றும் இல்லை, லென்த்து தான், அது சென்ற தூரம், அதான் மேக்னிடியூட். அப்போ மேக்னிடியூட் அண்ட் டைரெக்ஷன், ஸோ இட் இஸ் எ வெக்டார் குவான்டிட்டி. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்கேலார் குவான்டிட்டி, வெக்டார் குவான்டிட்டின்னு என்னென்னு புரிஞ்சு போச்சு. இனி டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ். இந்த ஃபோர்ஸஸில் என்னெல்லாம் டைப்ஸ் இருக்குது அப்படின்னு இது வந்து இவர் நியூட்டன்ஸ் சொல்கிறாங்க. லைக் parallel forces and unlike parallel forces based on the direction in which the forces act, they can be classified into two types as like parallel forces and unlike parallel forces. லைக் parallel forceனால் வேறு ஒன்றும் இல்லை, ஒரே பேரலாக ரெண்டு பேர் நின்று பேரலாக கொடுக்கும்போது ஒரு ஃபோர்ஸ், அதான் லைக் parallel force. அப்படின்னு சொன்னால் லைக் parallel two or more forces of equal and unequal magnitude acting along the same direction parallel to each other are called the like parallel force. இப்போ லைக் parallel forceனால் நம்ம எல்லாருமே கோவிலுக்கு போயிருக்கலாம்,
இந்த தேர் ஓட்டம் பார்த்துருப்போம். அந்த தேரை வந்து இழுக்கும்போது அந்த பக்கம் நிறைய ஆட்கள் நிற்பாங்க, இந்த பக்கமும் நிறைய ஆட்கள் நிற்பாங்க. இந்த 2 பேரும் சேர்ந்து எல்லாருமே சேர்ந்து 2 பேரில் அந்த 2 பக்கம் இருக்கக்கூடிய ஆட்களும் இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லோரும் சேர்ந்து ஒட்டு மொத்தமாக இழுத்தா மட்டும்தான் அந்த தேர் வந்து ஓரளவுக்கு அசைஞ்சு வரும். ஸோ அது பேரலல் ஃபோர்ஸஸ். அப்போ அந்த பக்கமும் நிறைய பேர் நிற்கிறாங்க, இந்த பக்கம் நிறைய பேர் நிற்கிறாங்க. இவங்களுடைய எல்லா ஃபோர்ஸும் சேர்ந்து வரதான் ரிசல்டன் ஃபோர்ஸ். அந்த ரிசல்டன் ஃபோர்ஸ் எல்லா மொத்த ஃபோர்ஸும் அந்த தேரில் அஃபெக்ட் ஆகும். அதனால அந்த தேர் வந்து ஜஸ்ட்டு அங்கே மூவ் ஆகிட்டே வரும். இதுதான் லைக் பேரலல் ஃபோர்ஸுக்கு எக்ஸாம்பிள். இது நீங்கள் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஸோ லைக் பேரலல் ஃபோர்ஸில் இப்போ உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சு போச்சு. அன்லைக் பேரலல் ஃபோர்ஸ் மீன்ஸ் இஃப் 2 or more equal forces or unequal forces act along opposite direction. இப்போ ஆப்போசிட் டைரெக்ஷனில் அந்த ஒரு ஃபோர்ஸ் ஒரு டைரெக்ஷன், இன்னொரு ஃபோர்ஸ் இன்னொரு ஆப்போசிட் டைரெக்ஷனில் வந்து ஆக்ட் பண்ணிச்சுன்னா அதுதான் என்ன ஃபோர்ஸ்? அன்லைக் பேரலல் ஃபோர்ஸ் டு ஈச் அதர். தென் தே கால்டு அன்லைக் பேரலல் ஃபோர்ஸஸ். அன்லைக் பேரலல் ஃபோர்ஸ் எக்ஸாம்பிள் வந்து நம்ம இந்த இதில் எல்லாம் பார்த்துருப்போம். இந்த கயிறு இழுப்பாங்க, கயிறு அந்த பக்கம் ஒரு 10 பேர் நின்று இருப்பாங்க, இந்த பக்கம் ஒரு 10 பேர் நின்று இருப்பாங்க. அப்போ எந்த பக்கம் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கோ நடுவில் ஒரு ரவுண்டு போட்டு ஒரு முடிச்சு போட்டு வச்சுருப்பாங்க. அப்போ எந்த பக்கம் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கோ அந்த பக்கம் அந்த முடிச்சு வந்து போகும். அப்போ அன்லைக் பேரலல் ஃபோர்ஸ். அப்போ ஃபோர்ஸ் வந்து ஈக்குவல் கிடையாது, அன்லைக் பேரலல் ஃபோர்ஸஸ். அப்போ அங்கே எங்கே ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கோ அந்த பக்கம் அந்த முடிச்சு வந்து அந்த பக்கம் போச்சுன்னா அவங்களுக்கு வெற்றி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அன்லைக் பேரலல் ஃபோர்ஸுக்கு இதுதான் எக்ஸாம்பிள். ஓகே, இப்போ லைக் பேரலல் ஃபோர்ஸஸ், அன்லைக் பேரலல் ஃபோர்ஸஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இனி ரிசல்டன் ஃபோர்ஸ். இப்போ ரிசல்டன் ஃபோர்ஸ்னால் வேறு ஒன்றும் இல்லை. அந்த தேர் நான் சொன்னேன் இல்லை, அந்த தேரில் வந்து அந்த பக்கம் ஒரு 25 பேர் நிற்பாங்க, இந்த பக்கம் ஒரு 30 பேர் நிற்பாங்க. இவங்களுடைய எல்லா ஃபோர்ஸையும் கூட்டி கிடைக்கக்கூடியதான் ரிசல்டன் ஃபோர்ஸ். அந்த ரிசல்டன் ஃபோர்ஸ்னால தான் எல்லா மொத்த ஃபோர்ஸும் அந்த தேரில் அஃபெக்ட் பண்ணால் தான் ரிசல்டன் ஃபோர்ஸ். அது வேறு ஒன்றுமே இல்லை. தென் வென் செவரல் ஃபோர்ஸஸ் ஆக்ட் சிமில்டேனியஸ்லி ஒரே நேரத்தில் செவரல் ஃபோர்ஸஸ் ஆர் ஆக்டிங் அந்த சேம் பாடி. அந்த சேம் பாடினா அந்த நான் சொன்ன தேர் தான். தென் த கம்பைன்ட் எஃபெக்ட் ஆஃப் த மல்டிபிள் ஃபோர்ஸஸ் கேன் பி ரெப்ரசன்ட் பை எ சிங்கிள் ஃபோர்ஸ் which is termed as resultant force. It is equal to the vector sum. அப்போ இந்த ஃபோர்ஸ் வந்து resultant force வந்து vector sumக்கு ஈக்குவலாக இருக்கும். Adding the magnitude of the forces with their direction of all forces. எல்லா ஃபோர்ஸஸையும் நம்ம ஆட் பண்ணும்போது கிடைக்கக்கூடியதான் resultant force அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் இந்த இதில் டேபிள் காலத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ். அது பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ்னால் பேரலல் ஃபோர்ஸஸ் ஆர் ஆக்டிங் இன் த சேம் டைரக்ஷன். பேரலல் ஃபோர்ஸஸ் வந்து நான் சொன்ன மாதிரி F1 ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது, F2 ஒரு இந்த இதை வந்து இந்த ஃபிகரை வந்து தேருன்னு நினச்சிக்கோங்க. இந்த பக்கம் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது, இந்த பக்கம் ஒரு F2ன்னு சொல்லக்கூடிய ஃபோர்ஸ் ஆகுது. அப்போ அது வந்து மூவ் ஆகுது. அப்போ ரிசல்டன் ஃபோர்ஸ் என்னது? நெட் ஃபோர்ஸ் தான் ரிசல்டன் ஃபோர்ஸ். நெட் ஃபோர்ஸ் நெட்டுனா ரிசல்டன் தட் இஸ் ஈக்குவல் டு F1 + F2 ரெண்டையும் கூட்டி கிடைக்கிறது தான் ரிசல்டன் ஃபோர்ஸ். ஓகே, அடுத்த பேரலல் அன்ஈக்குவல் ஃபோர்ஸஸ் ஆர் ஆக்டிங் இந்த ஆப்போசிட் டைரக்ஷன். இப்போ பாருங்கள், ஒரு ஃபோர்ஸ் இங்கே ஆக்ட் பண்ணுது, அனதர் ஃபோர்ஸ் இன்னொரு பக்கமும் ஆக்ட் பண்ணுது. தட் இஸ் அன்லைக் பேரலல் ஃபோர்ஸஸ். ஸோ ஃபோர்ஸ் நெட் வந்து அதிகமாக இருக்கலாம். F2 அதிகமாக இருந்ததுன்னா இந்த பாடி வந்து இந்த பக்கம் மூவ் ஆகும். F1 அதிகமாக இருந்ததுன்னா இந்த பிக்சர் என்ன இந்த பக்கமாக மூவ் ஆகும். நம்ம அந்த கயிறு சொன்னோம் இல்லை, அதே மாதிரி. So resultant force is net force is equal to F1 minus F2. If F1 is greater than F2 இருந்தால் F1 minus F2 and F net equal to F2 minus F1 னா F2 is greater than F1. அப்போ F2 greater இருந்ததுன்னா இந்த ஃபோர்ஸு F2 பார்த்து வரும். அவ்வளோதான். நெட் ஃபோர்ஸ்னால் இஸ் டைரக்டட் அலாங் த கிரேட்டர் ஃபோர்ஸ். அப்போ எங்கே கிரேட்டர் ஃபோர்ஸ் இருக்கோ அங்கே அந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இனி parallel equal forces are acting in opposite direction the same line of action is equal to resultant வந்து 0வாக இருக்குது. இப்போ 2 பேரும் ஒரே ஃபோர்ஸை கொடுக்குறாங்கன்னா F1 F2 ஒரே ஃபோர்ஸ்னால் அந்த முடிச்சு அந்த நடு சைடில் சென்டரை விட்டு மாறவே மாறாது, அப்படியே இருக்கும் அந்த ரவுண்டுக்குள்ளே. தட் இஸ் நோன் அஸ் 2 பக்கமும் ஈக்குவலாக இருக்குது. அப்போ F1 ஈக்குவல் டு F2 2 பேருடைய ஃபோர்ஸ் கொடுத்த ஃபோர்ஸும் ஈக்குவலாக இருக்குது. அதனால் முடிச்சு மாறவே இல்லை, அப்படியே இருக்குது. அப்போ வெற்றி 2 பேருக்குமே கிடைக்கிற மாதிரி இருக்கும். F1 இஸ் ஈக்குவல் டு F2. அப்போ F1 மைனஸ் F2 வந்து நெட் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வந்து 0வாக இருக்கும். சின்ஸ் F1 ஈக்குவல் டு F2. அவ்வளோதான் அதனுடைய அர்த்தம். இப்போ உங்களுக்கு அது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பாங்க, அது வந்து இந்த லைக் பேரலல் ஃபோர்ஸஸ்க்கும் அன்லைக் பேரலல் ஃபோர்ஸஸ்க்கும் புக்கிலேயே நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிள்ஸை நான் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்லிட்டேன். இப்போ அன்லைக் பேரலல் ஃபோர்ஸஸ்க்கு நான் சொன்ன மாதிரி டக் ஆஃப் வார் நான் இருக்குது, அந்த கயிறை இழுக்கிறாங்க.
அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸஸ் ஆக்ஷன் ஆஃப் எ லிவரில் வந்து ஒரு படம் பிக்சர் கொடுத்துருக்காங்க. அது அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணது மாதிரி. அடுத்து லைக் பேரலல் ஃபோர்ஸஸ் சொல்கிறாங்க. இது ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க, அதை பார்த்து நீங்கள் புரிஞ்சிக்கலாம். தென் கம்பைன்ட் எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸஸ். இஃப் த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ஆஃப் ஆல் த ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் யர் பாடி இஸ் ஈக்குவல் டு 0, தென் த பாடி வில் பி இன் இக்குலிபிரியம். அப்போ ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் 0வாக இருந்தால் அந்த பாடி வந்து இக்குலிபிரியம் பொசிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. That is known as equilibrium. Such forces are called balanced forces. அந்த ஃபோர்ஸுக்கு பேர் தான் பேலன்ஸ்டு ஃபோர்ஸஸ்னு பேர். If the resultant force is not equal to 0, then it causes the motion of the body due to unbalanced forces. அப்போ இந்த resultant force வந்து 0 இல்லாமல் இருந்தால் தான் அந்த பேலன்ஸ் வந்து பாடியில் டியூ டு unbalanced forces வந்து ஆக்ட் பண்ணும். எக்ஸாம்பிள்ஸ், ட்ராயிங் வாட்டர் ஃப்ரம் இயர். எல்லோரும் இப்போ எல்லாம் நம்ம தண்ணியெல்லாம் கிணத்துலேருந்து எடுத்து பழக்கம் இல்லை. ஆனால் முன்னாடி காலத்துலலாம் தண்ணியெல்லாம் எடுப்பாங்க. அந்த தண்ணியை வந்து நம்ம வெளியிலேருந்து எடுக்கும்போது ஃபோர்ஸ் அப்ளைடு வித் க்ரோபார். அந்த க்ரோபார்னால் ஒரு இது மாதிரி இருக்கும், அந்த கப்பி மாதிரி இருக்கும். அதில் வந்து அந்த கயரை போட்டு தண்ணியை இழுப்பாங்க. ஃபோர்ஸஸ் ஆன் எ வெயிட் பேலன்ஸ் எக்ஸட்ரா. ஃபோர்ஸஸ் ஆன் எ வெயிட் பேலன்ஸ் எக்ஸட்ரா. அப்போ அங்கே வந்து வெயிட் பேலன்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது மாதிரி நிறைய இது. The system can be brought to equilibrium by applying another force which is equal to the resultant forces in magnitude but opposite direction. Such forces are called equilibrand. அந்த ஃபோர்ஸுக்கு வந்து equilibrandன்னு பேர். அப்போ equilibrandன்னா என்ன? A system can be brought to equilibrium. equilibriumத்துக்கு வர்றதுக்கு ஒரு ஃபோர்ஸ், ஒரு அனதர் ஃபோர்ஸ் நம்ம அப்ளை பண்ணுறோம். அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? which is equal to resultant ஃபோர்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கும் in magnitude. பட் ஆப்போசிட் மேக்னிடியூடுக்கு ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ஈக்குவலாக இருக்கும், டைரக்ஷன் வந்து ஆப்போசிட்டில் இருக்கும். சச் ஃபோர்ஸ் இஸ் கால்ட் அன் ஈக்குலிபிராண்ட்னு போகும். நெக்ஸ்ட்டு பாருங்கப்பா, ரொட்டேட்டிங் எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ். இந்த ரொட்டேட்டிங் எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ்னால் என்ன? Have you observed the position of a handle in a door? It is always placed at the edge of door and not at some other place. Why? Have you tried to push a door by placing your hand closer to the hinges or the fixed edge? What do you observe? என்ன சொல்கிறாங்கன்னா, ரொட்டேட்டிங் எஃபெக்ட்னா நம்ம வீட்டில் டோர் இருக்குது, டோருக்கு நடு சென்டரில் வந்து அந்த கைப்பிடியை கொடுத்துருப்பாங்க, வேறு எங்கேயுமே கொடுக்கல. அப்போ அந்த கைப்பிடியை வச்சு நம்ம டோரை க்ளோஸ் பண்ணும்போது தான், திறக்கவும் மூடும்போது தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். அந்த ஹிஞ்சஸ்னால் அதுக்கு மேலே ஒரு 2 இது கொடுத்துருப்பாங்க, நம்ம டோரில் பார்த்தா தெரியும். அந்த ஹிஞ்சஸ் பக்கத்தில் போய் நின்று நம்ம டோரை நம்ம புஷ் பண்ண தள்ளவோ இழுக்கவோ செய்தோன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ நம்ம ஃபோர்ஸ் அதிகமாக கொடுக்க வேண்டியது இருக்கும். அதுக்காக தான் அந்த எட்ஜு கடைசியில் அந்த நடு சென்டரில், 2க்கும் நடு சென்டரில் வந்து அந்த டோரில் அந்த இது கைப்பிடி கொடுத்துருப்பாங்க அந்த எட்ஜில். ஸோ அது எதுக்குன்னா அந்த ஈஸியாக வந்து மூவ் ஆகிறதுக்கு, டோரு அங்கேயும் இங்கேயும் நம்ம ஈஸியாக மூவ் பண்ணதுக்கு தான் அதை கொடுத்துருக்காங்க. ஸோ தட் இஸ் நோன் அஸ் ரொட்டேட்டிங் எஃபெக்ட். அதாவது ரொட்டேட்டிங்னு சொல்கிறோம். டோரு அங்கேயும் போகும் இங்கேயும் போகும், நம்ம உள்ள தள்ளலாம், அந்த மூடலாம் திறக்கலாம், அதுதான் ரொட்டேட்டிங் எஃபெக்ட். The door can be easily opened or closed. நான் கொடுத்துட்டாங்க, டோரை வந்து ஈஸியாக நம்ம ஓப்பன் பண்ணலாம் ஆர் க்ளோஸ் பண்ணலாம். when you apply the force at a point far away from the fixed edge. In this case, the effect of a force you apply is to turn the door about the fixed edge. ஒரு fixed edgeலேருந்து தான் நம்ம டோரை டர்ன் பண்ண முடியும். அப்போ ஈஸியாக இருக்கும். This turning effect of the applied force is more when the distance between the fixed edge and the point of application of force is more. நம்ம அதிகமாக நம்ம ஃபோர்ஸ் கொடுத்தோன்னு சொன்னால் இந்த எட்ஜில் வந்து ஈஸியாக நம்ம மூவ் பண்ணலாம். அப்போ ஃபோர்ஸ் அதிகமாக கொடுத்தா நம்ம இது மூவ்மெண்ட்டும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. த ஆக்சிஸ் ஆஃப் த ஃபிக்ஸ்டு எட்ஜ் about which the door is rotated is called as the axis of rotation. அப்போ இந்த ஒரு ஆக்சிஸில் வந்து அந்த ஃபிக்ஸ்டு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதில் வச்சு நம்ம டோரை நம்ம க்ளோஸ் பண்ணவோ இது பண்ணால் தட் இஸ் known as the axis of fixed edge about which the door is rotated. அந்த இடத்துல தான் அந்த டோர் வந்து ரொட்டேட் ஆகுது, அங்கே இங்கே மூவ் ஆகுது, is called as the axis of rotation. Fix one end of a rod. நம்ம அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஒரு இடத்துல ஒரு ராடை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு
ஃப்ளோரில் அந்த ஃப்ளோரில் வச்சுன்னு வாலில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஃப்ளோர்லேயோ வால்லையோ ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுங்கள். அட் அதர் எண்டில் வந்து நம்ம டேன்ஜென்ட்லேயே ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணோன்னா த ராட் வில் பி டேர்ன்ட் அபவுட் த ஃபிக்ஸட் பாயிண்ட். ஒரு ஃபிக்ஸட் பாயிண்டில் இருந்து தான் அந்த ராடு வந்து ரொட்டேட் ஆகும். தட் இஸ் நோன் அஸ் பாயிண்ட் ஆஃப் ரொட்டேஷன். இஸ் கால்டு பாயிண்ட் ஆஃப் ரொட்டேஷன். அது நம்மளுடைய வீட்டில் செய்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மூமெண்ட் ஆஃப் த ஃபோர்ஸ். இனி மூமெண்ட் ஆஃப் த ஃபோர்ஸ்னால் என்ன? The rotating or turning effect of a force about a fixed point or fixed axis called movement of the force. அப்போது ஒரு ஃபிக்ஸட் ஆக்சிஸில் இருந்துட்டு ரொட்டேட் பண்ணக்கூடிய அல்லது டேர்னிங் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ், ஒரு ஃபோர்ஸ்னால் அந்த பாடி ரொட்டேட் ஆகும் டேர்ன் பண்ணும். தட் இஸ் நோன் as movement of the force. அப்போ the rotating or turning effect of a force about a fixed point or fixed axis is called movement of the force. about that point, அந்த பாயிண்ட்டு தான் மூமெண்ட் ஆஃப் த ஃபோர்ஸ். அப்போ ஆர் டார்க்குன்னு அர்த்தம். ஸோ டார்க்குக்கு ஒரு சிம்பிள் கொடுத்துருக்காங்க, டீயை ஷார்ட்டாக போடுறது டார்க்கு. இட் இஸ் மெஷர்டு பை த ப்ராடக்ட் ஆஃப் த ஃபோர்ஸ். அப்போ மூமெண்ட் ஆஃப் த ஃபோர்ஸ் நம்ம எப்படி மெஷர் பண்ணணும்னா ப்ராடக்ட் ஆஃப் த ஃபோர்ஸ் and the perpendicular distance d between the fixed point or the fixed axis of the line of action of the forces. அப்போ டார்க் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ். இப்போ டார்க்குன்னு சொல்லக்கூடியது நம்ம எவ்வளோ ஃபோர்ஸு ஒரு பொருளை கொடுத்தோமோ அந்த பொருள்னால அது ரொட்டேட் ஆகுது, ஒரு ஃபிக்ஸட் பாயிண்ட் கொடுக்குறோம், அது எவ்வளோ டிஸ்டன்ஸ் மூவ் ஆயிடுச்சோ அதுதான் டார்க். அப்போ டார்க் இஸ் எ வெக்டர் குவாலிட்டி. வெக்டர் குவாலிட்டி ஆல்ரெடி சொல்லிட்டேன். அதுக்கு டைரக்ஷனும் உண்டு, மேக்னிடியூடும் உண்டு டார்க்குக்கு. ஸோ இட் இஸ் ஆக்டிங் அலாங் த டைரக்ஷன் பெர்பெண்டிகுலர் த பிளேன் கண்டெய்னிங் த லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ். அப்போது அந்த டார்க்கில் வந்து அந்த பாயிண்ட்ஸ் வந்து பெர்பெண்டிகுலராக ஆக்ட் பண்ணுது டு த பிளேன் கண்டெய்னிங் த லைன் ஆஃப் ஆக்ஷன். ஃபோர்ஸுக்கு பெர்பெண்டிகுலராக ஆக்ட் பண்ணும், அந்த டிஸ்டன்ஸ் வந்து பெர்பெண்டிகுலராக ஆக்ட் பண்ணுது. ஸோ அந்த டிஸ்டன்ஸ், ஸோ இஸ் யூனிட் இஸ் நியூட்டன் மீட்டர். அதனால் மூமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸினுடைய யூனிட் வந்து நியூட்டன் மீட்டர். ஃபோர்ஸுக்கு யூனிட் நியூட்டன், டிஸ்டன்ஸுக்கு மீட்டர். ஸோ ரெண்டும் சேரும்போது டார்க் இஸ் ஈக்குவல் டு நியூட்டன் மீட்டர் இன் எஸ்ஐ யூனிட். இனி கப்பிள்னா என்ன? Two equal unlike parallel forces applied simultaneously at two distinct points constitute a couple. இப்போ கப்பிள்னா வேறு ஒன்றும் இல்லை, நம்ம வந்து ஒரு புதுசாக ஒரு பாட்டில் மருந்து வாங்குகிறோம், அதை ஓப்பன் பண்ணும்போது ஒரு கையில் ஒரு இடத்துல ஃபிக்ஸடாக விரலை வச்சுட்டு அங்கேயும் டேர்ன் பண்ணுவோம், கிளாக் வைஸ் டைரக்ஷன் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். அப்படி டேர்ன் பண்ணும்போது தான் அந்த பாட்டில் மூடி திறக்கும். That is known as couple. வேறு ஒன்றும் இல்லை. ஸோ ஈக்குவல் அண்ட் அன்லைக் parallel forces applied simultaneously at two distinct points constitute a couple. The line of action of two forces does not coincide. அப்போ அந்த லைன் ஆஃப் நம்ம கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் வந்து ஆன்டி கிளாக் வைஸ்லையும் கிளாக் வைஸ்லையும் கொடுக்குறதுனால அது ஒன்றுக்கு ஒன்று கோஇன்சிடென்ட் ஆகாது, டச் பண்ணாது. இட் டஸ் நாட் ப்ரொடியூஸ் எனி டிரான்ஸ்லேட்டரி மோஷன். அது வந்து நேராக போகாது, அது ரொட்டேஷனரி மோஷன் தான் அங்கே உருவாகும். டிரான்ஸ்லேட்டரி மோஷன் நமக்கு தெரியும். சின்ஸ் த ரிசல்டன்ட் இஸ் 0, அதனால அங்கேயும் ஆன்டி கிளாக் வைஸ்லையும் கிளாக் வைஸில் கொடுக்கறனால அதுக்கு ரிசல்டன் வந்து 0. பட் எ கப்பிள் ரிசல்ட்ஸ் இட் காசஸ் த ரொட்டேஷன் ஆஃப் த பாடி. அப்படி இருக்கும்போது அந்த கப்பிள்னால அந்த பாடி என்ன செய்யுது, ரொட்டேஷன் நடக்குது. ரொட்டேட்டிங் எஃபெக்ட் ஆஃப் எ கப்பிள் இஸ் ஆல்சோ நோன் அஸ் மூமெண்ட் ஆஃப் எ கப்பிள். இனி ரொட்டேட்டிங் கப்பிளை வந்து இன்னொன்று நம்ம சொல்லுவோம், couple is known as rotating effect of couple is known as movement of a couple னு சொல்லலாம். இது another name. எக்ஸாம்பிள் அது வந்து சொல்லியிருக்காங்க, எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. டேர்னிங் எ டேப்பு, நம்ம டேப்பை டேர்ன் பண்ணது. வைண்டிங் ஆர் அன்வைண்டிங் எ ஸ்க்ரூவை நம்ம வைண்ட் பண்ணது, திறக்கிறது கலத்துறது ஸ்க்ரூ அதை வச்சு. ஸோ ஸ்பின்னிங் ஆஃப் எ டாப்பு, பம்பரம் சுற்றுறது. இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள் வந்து கப்பலுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. மூமெண்ட் ஆஃப் கப்பலுன்னு இது அப்படி சொல்லலாம், மூமெண்ட் ஆஃப் கப்பல் சொல்லலாம், கப்பல் சொல்லலாம். ஓகே, எக்ஸெட்ரா. மூமெண்ட் ஆஃப் ஏ கப்பல் இஸ் மெஷர்டு த ப்ராடக்ட் ஆஃப் எனி ஒன் ஆஃப் த ஃபோர்ஸ். இனி மூமெண்ட் ஆஃப் த கப்பல் நம்ம எப்படி மெஷர் பண்ணுறது? Moment of a couple is measured by the product of any one of the forces and the perpendicular distance between the line of action of two forces. The turning effect of a couple is measured by the magnitude of its movement. இப்போ turning effect வந்து magnitude எவ்வளோ தூரம் அது போகுது, அது magnitude of its movement. அந்த மூமெண்ட் பண்ணும்போது எவ்வளோ மேக்னிடியூட்னா டிஸ்டன்ஸு, எவ்வளோ டிஸ்டன்ஸ் போகுது அதுதான். ஸோ மூமெண்ட் ஆஃப் ஏ கப்பிள் ஈக்குவல் ஃபோர்ஸ் இன்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த லைன் ஆஃப் ஆக்ஷன். நம்ம ஒரு வேறு கையை வச்சுட்டு ஒரு இடத்துல கையை வச்சுட்டு அந்த பாட்டிலை திறக்கும்போது அதுக்கு ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம். அந்த ஃபோர்ஸ்னால் அது என்ன, அது பெர்பெண்டிகுலர், அந்த நம்ம கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸுக்கு அந்த டிஸ்டன்ஸுக்கு கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸு
டிஸ்டன்ஸுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ். ஸோ எம் தான் மூமெண்ட் ஆஃப் கப்பலுக்கு சிம்பிள் வந்து எம் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ். நம்ம கொடுத்த ஃபோர்ஸு அது எவ்வளோ தூரம் அது மூவ் ஆயிடுச்சோ டிஸ்டன்ஸு எவ்வளோ டிஸ்டன்ஸோ எஃப் இன்ட்டு எஸ். ஸோ யூனிட் ஆஃப் மூமெண்ட் ஆஃப் ஏ கப்பல் இஸ் நியூட்டன் மீட்டர். அப்போ யூனிட் வந்து மூமெண்ட் ஆஃப் ஏ கப்பலுக்கு யூனிட் வந்து நியூட்டன் மீட்டர் இன் எஸ்ஐ சிஸ்டம். அண்ட் டைன் இன் சென்டிமீட்டர் இன் சிஜிஎஸ் சிஸ்டம். சிஜிஎஸ்ஸில் அது டைன் சென்டிமீட்டர்னு சொல்லலாம் சிஜிஎஸ் சிஸ்டத்தில். ஓகே, பை கன்வென்ஷன் த டைரக்ஷன் ஆஃப் மூமெண்ட் ஆஃப் எ ஃபோர்ஸ் ஆர் கப்பிள் இஸ் டேக்கன் அஸ் பாசிட்டிவ். அப்போ கன்வென்ஷனல் டைரக்ஷன் ஆஃப் மூமெண்டமும் ஃபோர்ஸும் எப்படி இருக்குன்னா பாசிட்டிவாக இருக்கும். இஃப் த பாடி இஸ் ரொட்டேட் இன் த ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன் அண்ட் நெகட்டிவ். கிளாக்வைஸ் டைரக்ஷன் பாசிட்டிவ், ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன் நெகட்டிவ். If it is rotate in the clockwise direction, they are known as ஃபிகரில் கொடுத்துருக்காங்க. கிளாக்வைஸ் மூமெண்ட்ஸ்னால் என்ன, ஆன்டி கிளாக்வைஸ் மூமெண்ட்ஸ்னால் என்னன்னு கொடுத்துருக்காங்க. அதை பிக்சரை பார்த்து நம்ம பார்த்துக்கலாம். அப்ளிகேஷன் ஆஃப் டார்க். First one, gears. A gear is a circular wheel with teeth around its rim. கியர்னு சொல்லக்கூடியது சர்க்குலர் வீலாக இருக்கும். அதில் டீத்தெல்லாம் நிறைய அரௌண்ட் இஸ் ட்ரிம்மை சுற்றி டீத் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் ஹெல்ப்ஸ் டு சேஞ்ச் த ஸ்பீட் ஆஃப் ரொட்டேஷன் ஆஃப் எ வீல் பை சேஞ்சிங் த டார்க் அண்ட் ஹெல்ப்ஸ் டு டிரான்ஸ்மிட் பவர். அப்போ அந்த ரொட்டேட்டிங் இட் ஹெல்ப்ஸ் டு சேஞ்ச் த ஸ்பீட் ஆஃப் ரொட்டேஷன். அந்த கியர் என்ன செய்யணும்னா ஹெல்ப் பண்ணு. எதுக்கு ஹெல்ப் பண்ணால் டு ஸ்பீட் ஆஃப் ரொட்டேஷன், வீலினுடைய ரொட்டேஷனை ஸ்பீடை சேஞ்ச் பண்ணதுக்கு அது உதவுது. பை சேஞ்சிங் த டார்க், அதனால் சேஞ்ச் பை சேஞ்சிங் த டார்க் அண்ட் ஹெல்ப்ஸ் டு டிரான்ஸ்மிட் பவர். அதுலேருந்து சேஞ்ச் பண்ணி பவரை அது டிரான்ஸ்மிட் பண்ணுது. இனி சீசானா மோஸ்ட் ஆஃப் யூ ஹேவ் பிளேடு, நீங்கள் விளையாடிருப்பீங்க சீசாயில். ஆன் த சீசா சின்ஸ் தேர் இஸ் எ டிஃபரன்ஸ் இன் த வெயிட் ஆஃப் த பர்சன். ரெண்டு பேர் உட்காந்துருப்பாங்க. ஒருத்தர் வெயிட் கூடுனவங்களாக இருப்பாங்க, இன்னொருத்தவங்க வெயிட் குறைஞ்சவங்களாக இருப்பாங்க. ரெண்டு சைடில் ரெண்டு பேர் உட்காரும்போது யார் ஹெவியர் வெயிட்டோ அந்த பக்கமாக அது சீசா வந்து சாஞ்சி அப்படியே பெண்ட் ஆகும். அதுதான் அது சொல்கிறாங்க. ஸோ இஃப் த sitting on it அப்படின்னா most of you have played on the seesaw since there is a difference in the weight of the person sitting on it. The heavier person lifts the lighter person. When the heavier person comes closer to the pivot point, that is fulcrum, the distance of the line of the action of the force decreases. It causes less amount of torque to act on it. அப்போ டார்க் வந்து அந்த பர்சனுக்கு வந்து லெஸ் அமௌண்ட் வந்து டார்க் வந்து ஆக்ட் ஆகுது. This enables the lighter person to lift the heavier person. அப்போ லைட்டர் பர்சன் ஹெவியர் பர்சன் வந்து மேலே வரும். லைட்டர் பர்சன் செய்வாங்க, லைட்டர் பர்சன் கீழே, ஹெவியர் பர்சன் கீழே போகும்போது லைட்டர் பர்சன் மேலே வருவாங்க. அந்த சீசா நீங்கள் விளையாடிருக்கீங்க, அதை பற்றி சொல்கிறாங்க. இது வந்து டார்க்கு அப்படின்னு சொல்கிறாங்க. டார்க்குக்கு எக்ஸாம்பிள் இது. ஸ்டியரிங் வீல். ஸ்டியரிங் வீல்னா எ ஸ்மால் ஸ்டியரிங் வீல் enables you to maneuver a car easily by transferring a torque to the wheels with less effort. இப்போ வீல் நம்ம ஸ்டியரிங் வீல் வந்து பஸ்ஸில் காரில் எல்லாம் இருக்கும். அது ரெண்டு பக்கமும் அவங்க அங்கேயும் இங்கேயுமா ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன் கிளாக்வைஸ் டைரக்ஷன் ரொட்டேட் பண்ணும்போது மூவ் பண்ணும்போது அங்கேருந்து டார்க்கு தான், அது டார்க்கில் தான் அது வேலை செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பிரின்சிபல் ஆஃப் மூமெண்ட்ஸ். When a number of like or unlike parallel forces act on a rigid body and the body is in equilibrium, then the algebraic sum of the moments of the clockwise direction is equal to the algebraic sum of the moments in the anti-clockwise direction. அப்போ principle of moments என்ன சொல்லுன்னா, number of like parallel forces or like parallel forces unlike parallel forces ஆக்ட் பண்ணால் ஒரு ரிஜிட் பாடி, ஒரு ரிஜிட் பாடினா ஒரு பாடி ஸ்டெடியாக இருக்கும், ஸ்டேபிளாக இருக்கக்கூடிய பாடியில் அந்த லைக் பேரல் ஃபோர்ஸஸோ அன்லைக் பேரல் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணிச்சுன்னா அதில் சம் ஆஃப் ஆல்ஜிப்ரேக் சம். அப்போ ரெண்டு ஃபோர்ஸும் எல்லா ஃபோர்ஸையும் கூட்டி கிடைக்கக்கூடியதான். அது கிளாக்வைஸ் டைரக்ஷனில் எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்கோ அது ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனில் இருக்கக்கூடிய விசைக்கு ஃபோர்ஸ்னால் விசைன்னு சொல்லியிருக்கேன், அதுக்கு ஈக்குவலாக இருக்கும். அதுதான் பிரின்சிபல் ஆஃப் மூமெண்ட்ஸ் சொல்லுது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, நம்ம பார்க்கலாம். அதில் ஒரு ப்ராக்டிக்கல்லையும் இந்த பிரின்சிபல் ஆஃப் மூமெண்ட்ஸை பற்றி ஒரு ப்ராக்டிக்கல் கொடுத்துருக்காங்க, அது அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ இது பார்க்குறோம். இன் அதர் வேர்ட்ஸ், at equilibrium the algebraic sum of the moments of all the individual forces about any point is equal to 0. இனி இந்த algebraic sum of the ஒரு equilibrium பொசிஷனில் அது இருந்துச்சுன்னா
ஈக்குலிபிரியம்னா நடு சென்டரில் இருந்தனா இந்த பக்கம் 10 இதுன்னா இந்த பக்கம் 10 இருக்கும். அப்போ ஈக்குலிபிரியம் பொசிஷனில் அதனுடைய ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்? algebraic sum of the moments of the all individual forces about any points equal to 0 இருக்கும். ஸோ இந்த ஃபிகரில் கொடுத்துருக்காங்க, ஒரு ஃபல்க்ரம் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆன்டி கிளாக்வைஸ் மூமெண்ட்ஸில் F1 இருக்குது, கிளாக்வைஸ் மூமெண்ட்ஸில் F2 இருக்குது. இந்த Pலேருந்து இந்த பல்க்ரம்லேருந்து இந்த F1 வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் இங்கே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. இங்கே F2ன்னு சொல்லக்கூடிய ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது. F2லேருந்து இந்த பல்க்ரம் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் D2, F1லேருந்து இந்த பல்க்ரம் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் D1. அப்போ F1 D1 ஈக்குவல் டு F2 D2 தான் பிரின்சிபல் ஆஃப் மூமெண்ட்ஸு. அது அந்த பிக்சரை பார்த்து நம்ம புரிஞ்சிக்கலாம். இந்த illustration given in figure 1.5, the force F1 produces an anti-clockwise direction rotation at the distance D1 from the point of pivot called fulcrum, and the force F2 produces a clockwise rotation at a distance D2 from the point of pivot P. The principle of movement can be written as follows. In the movement in clockwise direction is equal to movement in anti-clockwise direction. So F1 D1 is equal to F2 D2. இதுதான் principle of movements. நெக்ஸ்ட்டு நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன் நெக்ஸ்ட் பார்ட்டில் அடுத்த கிளாஸில் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இதை புரிஞ்சுக்கோங்க. இதில் ஏதாவது மைண்ட் மேப் வந்து ஈஸியாக இது பண்ணலாம். இதில் ஒரு ப்ராக்டிக்கல் இருக்குது பிரின்சிபல் ஆஃப் மூமெண்ட்ஸில். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், டுடே ஐ ஆம் கோயிங் டு டேக் நியூட்டன்ஸ் செகண்ட் லா ஆஃப் மோஷன். ஓகே, ஆர் யூ ரெடி? முன்னாடி கிளாஸில் உள்ளது இதெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கலாம். இப்போ நியூட்டன் செகண்ட் லா என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். ஓகேம்மா? According to this law, the force acting on a body is directly proportional to the rate of change of linear momentum of the body, and the change in momentum takes place in the direction of the force. அப்போ இதில் அவருங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் ஒரு பாடியில் வந்து நம்ம ஃபோர்ஸ் கொடுக்கும்போது அது டைரக்ட்லி ப்ரொப்போர்ஷனலாக இருக்கும். யாருக்கு? ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லீனியர் மூமெண்டம். நம்ம லீனியர் மூமெண்டம் ஃபோர்ஸ் கொடுக்கும்போது பொருட்கள் என்ன செய்யும்? ஒரு இடம் விட்டு இடம் நகர்ந்து செல்லுது இல்லையா? அதுதான் லீனியர் மூமெண்டம் ஆஃப் த பாடி. அண்ட் சேஞ்ச் இஸ் மூமெண்டம். அந்த மூமெண்டம் சேஞ்ச் பண்ணுறது எப்படின்னா, டேக்ஸ் பிளேஸ் இந்த டைரெக்ஷன் ஆஃப் த ஃபோர்ஸ். நம்ம எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு அந்த பாடி வந்து மூவ் ஆகும். இதுதான் இதுக்கு அர்த்தம். இவ்வளோ தான் செகண்ட் லாவில் நியூட்டன் சொல்கிறது. இதை நம்ம புரிஞ்சிட்டு படித்தோன்னா வெரி ஈஸி. அப்போ டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல்னால் என்னென்னா, இப்போ ஃபோர்ஸ் நம்ம எவ்வளோ கொடுக்குறோமோ ஃபோர்ஸ் கூட கூட டிஸ்டன்ஸ் அதிகமாகும். ஃபோர்ஸ் கம்மியாக கொடுத்தோன்னா டிஸ்டன்ஸ் குறையும். அதான் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷன். நேரடியாக நேர்த்தகவு அப்படின்னு சொல்லுவோம். டைரக்ட் கூடுனா டிஸ்டன்ஸ் கூடுனா ஃபோர்ஸ் கூடும், ஃபோர்ஸ் கூடுனா டிஸ்டன்ஸ் கூடும், ஃபோர்ஸ் குறைஞ்சா டிஸ்டன்ஸ் குறையும். இவ்வளோதான் ஒரு செகண்ட் லாவில் சொல்கிறது. இதை புரிஞ்சு படிங்க, ஈஸியாக இருக்கும். திஸ் லா, இந்த லா நமக்கு என்ன ஹெல்ப் பண்ணால், திஸ் லா ஹெல்ப் அஸ் டு மெஷர் த அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ். ஸோ இட் இஸ் ஆல்சோ கால் த லா ஆஃப் ஃபோர்ஸ். இந்த நியூட்டன் செகண்ட் லாவை நம்ம லா ஆஃப் ஃபோர்ஸ்னு கூட சொல்லலாம். ஏன் லா ஆஃப் ஃபோர்ஸ் சொல்கிறோமோ, இந்த செகண்ட் இது நியூட்டன்ஸ் லா என்ன சொல்லுதுன்னா, நம்ம எவ்வளோ ஃபோர்ஸ் ஒரு பாடிக்கு கொடுத்தோன்னு உள்ளதை மெஷர் பண்ணுது. அதனால அதுக்கு பேர் லா ஆஃப் ஃபோர்ஸ். இப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. லெட் எம் பி த மாஸ் ஆஃப் எ மூவிங் பாடி மூவிங் அலாங் எ ஸ்ட்ரைட் லைன். இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிச்சு. வித் அன் இனிஷியல் ஸ்பீடு யூ, அதான் இனிஷியல் வெலாசிட்டி, இனிஷியல் ஸ்பீடெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். இனிஷியல் ஸ்பீடு யூ ஆஃப்டர் எ டைம் interval of t, the velocity of the body changes to v due to the impact of an unbalanced external force F. அப்போ நம்ம ஃபஸ்ட்டில் அந்த பாடியினுடைய இனிஷியல் வெலாசிட்டி, இனிஷியல் ஸ்பீடுன்னு சொன்னால் தொடக்க வேகம் யூன்னு எடுத்துருந்தோன்னா தொடக்க வேகம் u. ஆஃப்டர் கொஞ்சம் டைமுக்கு அப்புறம், கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அந்த வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுது. எவ்வளோ வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுது? v. அது சேஞ்சஸ் டு v. ஸோ டியூ டு த இம்பேக்ட் ஆஃப் அன் அன்பேலன்ஸ்ட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தோம், அன்பேலன்ஸ்ட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்தனால அது கொஞ்சம் தூரம் மூவ் ஆயிடுச்சு. அதனால் அதுக்கு ஒரு வெலாசிட்டி v. அது ஃபைனல் வெலாசிட்டி. இனிஷியல் மூமெண்டம் ஆஃப் த பாடி பிஐன்னு எடுத்திருக்காங்க. இனிஷியல் மூமெண்டம் பிஐ. அது மாஸ் இன்டு வெலாசிட்டி. நம்ம சொல்லியிருக்கோம் மூமெண்டம் ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு என்னது? மாஸ் இன்டு வெலாசிட்டி இல்லையா? அப்போ இங்கே பிஐ எம் இன்டு யூ. அப்போ எம்யூ. ஃபைனல் மூமெண்டம் ஆஃப் த பாடி பிஎஃப் ஈக்குவல் டு எம்வி. அப்போ சேஞ்ச் இன் மூமெண்ட் என்ன வரும்? சேஞ்ச் இன் மூமெண்ட்னா ஸ்மால் சேஞ்ச்.
ஸ்மால் சேஞ்சை நம்ம டெல்டா பின்னு எடுப்போம். ஸ்மால் சேஞ்ச் த வேரியேஷன் ஸ்மால் டெல்டா பி. டெல்டா பி ஈக்குவல் டு பிஎஃப் மைனஸ் பிஐ. அப்போ ஃபைனல் வெலாசிட்டி அதிகமாகவும் தொடக்க வெலாசிட்டி குறைவாகவும் இருக்கும். அதனால் பிஎஃப் மைனஸ் பிஐ தட்ஸ் ஈக்குவல் டு எம்வி மைனஸ் mu. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட். பை நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன், செகண்ட் லாவில் என்ன சொல்கிறாங்க, ஃபோர்ஸ் இஸ் directly proportional to the rate of change of momentum. அப்போ F is proportional to change in momentum by time. அப்போ ஃபோர்ஸ் வந்து எதை கொடுத்தது, சேஞ்ச் இன் மூமெண்டம் பை டைம். நம்ம எடுத்த அந்த பாடி மூவ் பண்ணும்போது அதுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுது இல்லையா, தட் இஸ் டி. ஸோ F is directly proportional to mv minus mu by t அப்படின்னு. நெக்ஸ்ட் அடுத்தது F is equal. அப்போ அந்த ப்ரொபோர்ஷனாலிட்டியை நம்ம மாற்றும்போது ஈக்குவல் போடுறோம். ஈக்குவல் போடும்போது ஒரு கான்ஸ்டன்ட் நம்ம சேர்த்துக்கணும். அப்போ ப்ரொபோர்ஷனாலிட்டி மாறிடும். ப்ரொபோர்ஷனாலிட்டி நம்ம மாற்றும்போது மாற்றி ஈக்குவல் போடும்போது அதில் ஒரு கான்ஸ்டன்ட் நம்ம சேர்க்கணும், அவ்வளோதான். அப்போ இங்கே வந்து கேன்னு சொல்லக்கூடியதை கான்ஸ்டன்ட் நம்ம எடுத்துருக்குறோம். ஸோ கே இஸ் த ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட். இப்போ கேக்கு 1 போட்டோன்னு சொன்னால் அந்த ஃபார்முலா எப்படி மாறும், எஃப் இஸ் ஈக்குவல் டு எம் இன்ட்டு வி மைனஸ் யூ பை டின்னு மாறிடுச்சு, இவ்வளோதான். ஸோ இனி வி மைனஸ் யூ பை டி வந்து ஏ, அது நம்ம ஆக்சலரேஷன். அது ஃபஸ்ட்டு அப்போவே சொல்லியிருக்கேன், போன கிளாஸில் சொல்லியிருக்கேன். வி மைனஸ் யூ பை டி ஈக்குவல் டு ஏ, அது 9th ஸ்டாண்டர்ட் நீங்கள் படிச்சிருக்கீங்க. தட் மீன்ஸ் ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம். அப்போ ஆக்சலரேஷன் ஏ, இங்கே ஏன்னு எடுத்துக்கணும். ஏ ஈக்குவல் டு வி மைனஸ் யூ பை டி. ஹென்ஸ் வி ஹவ் எஃப் இஸ் ஈக்குவல் டு எம் இன்ட்டு ஏ. அப்போ ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். அப்போ செகண்ட் லெவலில் அவர் என்ன சொன்னார்னா, நம்ம ஃபோர்ஸை மெஷர் பண்ணோன்னா ஃபோர்ஸ் ஈக்குவல் டு எவ்வளோ அந்த பாடியினுடைய மாஸ் எவ்வளவு இருக்கோ அதனுடைய ஆக்சலரேஷன் எவ்வளோ இருக்கோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கக்கூடியதான் ஃபோர்ஸு. இப்போ ஃபோர்ஸை மெஷர் பண்ணுறாங்க செகண்ட் லெவலில். No external force is required to maintain the motion of a body moving with uniform velocity. ஒரு பாடி வந்து யூனிஃபார்ம் வெலாசிட்டியில் மூவ் பண்ணிட்டுனா அதுக்கு வந்து இந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. when the net force acting on your body is not equal to 0. அப்போ அதில் ஏற்படும் நெட் ஃபோர்ஸ் என்ன இருக்கும், எப்போவுமே ஜீரோவாக இருக்காது. then definitely the velocity of the body will change. ஆனால் வெலாசிட்டி என்ன செய்யும், மாறுபடும். thus change in momentum takes place in the direction of the force. அப்போ momentum எதை பொறுத்தது, direction of the force பொறுத்தது. the change may take place either in magnitude or in direction or in both. அப்போ இந்த சேஞ்ச், இந்த வெலாசிட்டியில் ஏற்படக்கூடிய சேஞ்ச் வந்து மேக்னிடியூடில் சேஞ்ச் ஆகலாம், டைரக்ஷனில் சேஞ்ச் ஆகலாம், அதர்வைஸ் ரெண்டுலேயுமே டைரக்ஷன்லேயும் மேக்னிடியூடில் போத்தில் சேஞ்ச் ஆகலாம். ஸோ ஃபோர்ஸ் இஸ் required to produce the acceleration of your body in the uniform circular motion even though the speed means magnitude of velocity remains constant. The direction of the velocity changes at every point on the circular path. இப்போ சர்க்குலர் பாத்தில் ஒரு பாடி மூவ் ஆச்சுன்னா ஒவ்வொரு டைமும் எவ்ரி பாயிண்ட்லேயும் அந்த சர்க்குலர் பாத்தில் வந்து வெலாசிட்டி வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ த ஆக்சலரேஷன் இஸ் ப்ரொடியூஸ்ட் அலாங் த ரேடியஸ் கால்டு அஸ் சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன். அப்போ அதில் ஒரு ஆக்சலரேஷன் ஏற்படுது, ஆக்சலரேஷன் ப்ரொடியூஸ் பண்ணும் சர்க்குலர் பாத்தில். அது ஒரு ரேடியஸ் இருக்குது இல்லையா, சர்க்குலருக்கு ஒரு ரேடியஸ் இருக்குது. ஸோ த ஆக்சலரேஷன் இஸ் ப்ரொடியூஸ் அலாங் த ரேடியஸில் தான் அந்த ஆக்சலரேஷன் ப்ரொடியூஸ் பண்ணும், ரேடியஸில். ஸோ இட் இஸ் கால்ட் த சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் சொல்கிறாங்க. The force which produces this acceleration is called the centripetal force. அப்போ அதில் நடக்கக்கூடிய ஃபோர்ஸ்க்கு பேர் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். இது 9th ஸ்டாண்டர்ட் நீங்கள் படிச்சிருக்கீங்க, அதுக்கு எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் படிச்சிருக்கீங்க. ஸோ இருந்தாலும் ஒரு சர்க்குலர் பாத்தில் வந்து ஒரு பாடி மூவ் ஆகும்போது அதனுடைய வெலாசிட்டி சேஞ்ச் ஆகும். அது எதை பொறுத்துன்னா திஸ் ஆக்சலேஷன் இஸ் கால்டு ஆஸ் ரேடியஸை பொறுத்து, ப்ரொடியூஸ் அலாங் த ரேடியஸ் வழியாக தான் அந்த அது மூவ் ஆகுது அப்படின்னு அர்த்தம், அவ்வளோதான். தட் இஸ் நோன் அஸ் சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன். அதில் ஏற்படக்கூடிய ஃபோர்ஸுக்கு பேர் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ், இவ்வளோதான். ஓகே, த யூனிட்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் சொல்கிறாங்க. யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் இன் எக்ஸசைஸ் சிஸ்டம் த யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் இஸ் நியூட்டன். இன் சீரியஸ் சிஸ்டம் இஸ் யூனிட் இஸ் டைன். அது ஆல்ரெடி நம்ம படிச்சிட்டோம். இந்த டெஃபினிஷன் ஆஃப் 1 நியூட்டன் அப்படின்னா என்ன, 1 நியூட்டன்னா த அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ரிக்வயர்ட் ஃபார் எ பாடி ஆஃப் மாஸ் 1 கிலோகிராம் ப்ரொடியூசஸ் an acceleration of 1 meter per second. அப்படின்னா ஒரு அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ், எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸு 1 கிலோகிராம் பாடியை மாஸ், 1 கிலோகிராம் பாடி உள்ள மாஸில் அந்த பாடி ப்ரொடியூசஸ் ஒரு ஆக்சலரேஷனை 1 மீட்டர் per செகண்ட், 1 மீட்டர் தூரம் பெர் செகண்டில் போகுது. ஸோ 1 நியூட்டன் ஈக்குவல் 1 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர். ஆக்சலரேஷன் இஸ் 1 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர்.
1 Newton is equal to 1 kg meter per second squared. Definition of 1 dyne என்ன? The amount of force required for a body of mass 1 gram mass produces an acceleration of 1 centimeter per second squared is equal to 1 dyne. 1 dyne equal to 1 gram centimeter per second square. Also 1 Newton equal to 10 raised to 5 dyne. இதுதான் அதனுடைய யூனிட். Then unit force. The amount of force required to produce an acceleration of 1 meter per second squared in a body of mass 1 kg is called unit force. அப்போ யூனிட் ஃபோர்ஸ் என்னது? the amount of force எவ்வளோ ஃபோர்ஸ் தேவைப்படுதோ எதுக்கு? to produce an acceleration of 1 meter per second squared. ஒரு பாடி வந்து 1 மீட்டர் தூரம் per second squaredல அந்த பாடி வந்து மூவ் ஆகுறதுக்கு எவ்வளவு ஃபோர்ஸ் தேவைப்படுது அதுதான் mass 1 kg is called unit force. அதுக்கு பேர் தான் யூனிட் ஃபோர்ஸ். ஸோ கிராவிடேஷனல் யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ்னால் என்ன? இந்த SI சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸு கிராவிடேஷனல் யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் இஸ் கிலோகிராம் ஃபோர்ஸ். இன்னைக்கு கிராவிடேஷனல் யூனிட் ஆஃப் ஃபோர்ஸை நம்ம கிலோகிராம் ஃபோர்ஸ்னு சொல்லலாம். ரெப்ரசன்டட் பை கேஜிஎஃப். கேஜிஎஃப்னா என்னது? கிலோகிராம் ஃபோர்ஸ். இந்த CGS சிஸ்டம் இஸ் யூனிட் இன் கிராம் ஃபோர்ஸ். CGSல வந்து கிராம் ஃபோர்ஸ்னு சொல்லலாம். ஸோ ரெப்ரசன்ட் பை GF. GFனா என்னது? கிராம் ஃபோர்ஸ்னு அர்த்தம். அப்போ 1 kg ஃபோர்ஸ் 1 kilogram force is equal to 1 kg into 9.8 meter per second square. இந்த 9.8 meter per second square என்னது? velocity இல்லையா? velocity அப்போ 9.8 meter per second square. அப்போ இது ரெண்டையும் 1 kgயும் 9.8ஐயும் மல்டிப்ளை பண்ணி that's equal to 9.8 Newton. இப்போ 1 kgf is equal to 9.8 Newton. 1 gf is equal to 1 g into 980 centimeter per second square, that is equal to 980 dyne அப்படின்னு இதனுடைய ஓகே. இப்போ 1 kgf தெரியும், 1 gf you can understand. Then impulsive என்னன்னா உந்து விசைன்னு அர்த்தம். வேறு ஒன்றும் இல்லை. நம்ம வந்து ஏதாவது ஒரு பொருளை தூக்கும்போது நம்ம வந்து ஈஸியாக தூக்கலாம். நம்ம விட சின்ன பையன், சின்ன குழந்தைகள், தம்பியெல்லாம் கொஞ்சம் அந்த நம்ம தூக்கக்கூடிய ஒரு பொருளை அவங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு டைம் எடுத்து தூக்கும். தட் இஸ் இம்பல்சிவ் ஃபோர்ஸ், தட் இஸ் உந்து விசை. அப்போ அது பாடிக்கு பாடி மாறுபடும். எலார்ஜ் ஃபோர்ஸ், எவ்வளோ ஃபோர்ஸ் நம்ம ஆக்ட் பண்ணுறோமோ எலார்ஜ் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஃபார் எ வெரி ஷார்ட் இன்டர்வல் ஆஃப் டைம். அப்போ லார்ஜ் ஃபோர்ஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணோம் வெரி ஷார்ட் இன்டர்வல் ஆஃப் டைம், தட் இஸ் கால்டு இம்பல்சிவ் ஃபோர்ஸ். அது இந்த வெயிட்டெல்லாம் தூக்குறவங்களுக்கு எப்படி அவங்க பரிசு கொடுப்பாங்கன்னா எவ்வளோ செகண்டில் அவங்க அந்த வெயிட் பாடியை தூக்குறாங்களோ அதை பொறுத்து தான் அவங்க ப்ரைஸ் கொடுப்பாங்க. அதுதான் இம்பல்சிவ் ஃபோர்ஸ், உந்து விசை. வென் எ ஃபோர்ஸ் எஃப் ஆக்ட்ஸ் ஆன் எ பாடி ஃபார் எ பீரியட் ஆஃப் டைம் டி, அப்போ அதுக்கு ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஃபோர்ஸ் வந்து நம்ம எவ்வளோ அப்ளை பண்ணுறோன்னா டைம் வந்து டி. தென் the product of force and the time is known as impulsive. அப்போ இம்பல்சிவ்னா என்னது? இம்பல்சிவ் I equal to force into time, அவ்வளோதான். பை நியூட்டன் செகண்ட் லா. அப்போ செகண்ட் லாவை என்ன சொல்கிறாங்கன்னா F is equal to delta P by T. Delta refers to change. அப்போ F equal to delta P, small change by T. So delta P equal to F into T. இப்போ delta P வந்து that is F into T. So அந்த I equal to delta P. இப்போ delta P நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? delta P is equal to F into T. So I equal to delta P. ஏன்னா I கொடுத்துருக்காங்க F into Tன்னு. So I equal to delta P. Impulsive is also equal to the magnitude of change in momentum. Impulsiveனா magnitude of change in momentum. Its unit is kilogram meter per second or Newton second. Change in momentum can be achieved in two ways. அப்போ சேஞ்ச் இன் மூமெண்ட் ரெண்டு வேயில் அச்சீவ் பண்ணலாம். தே ஆர் லார்ஜ் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஃபார் எ ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம். லார்ஜ் ஃபோர்ஸு ஷார்ட் பீரியட் டைமில் ஆக்ட் பண்ணலாம், அல்லது ஸ்மாலர் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஃபார் எ லாங்கர் பீரியட் ஆஃப் டைம். ஸ்மாலர் ஃபோர்ஸ் வந்து கொடுத்தோன்னா லாங்கர் பீரியட் ஆஃப் டைம். அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆட்டோமொபைல்ஸ் ஆர் ஃபிட்டட் வித் ஸ்ப்ரிங்ஸ் அண்ட் ஷாக் absorbers to reduce jerks while moving an uneven road. ரோடில் போகும்போது இந்த ஆட்டோமொபைலெல்லாம் அதில் ஒரு ஸ்ப்ரிங் கொடுத்துருப்பாங்க. ஸ்ப்ரிங் ஃபிட் பண்ணியிருக்கனால அங்கே அவங்க திடீர்னு ஒரு இது பண்ணால் ஒரு ஷாக் ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. while moving on uneven ரோடுனா ரோடு வந்து நேராக இல்லாமல் குழி அப்படி இப்படியெல்லாம் குண்டும் குழியுமாக இருந்துச்சுன்னா அப்படியே. ஸோ இன் கிரிக்கெட்டை பற்றி சொல்லிடுறேன். கிரிக்கெட் எ ஃபீல்டர் புல்ஸ் பேக் ஹிஸ் ஹேண்ட்ஸ் ஒயில் கேட்சிங் த பால். நம்ம கிரிக்கெட் எல்லாருமே பார்த்துருக்கோம். அந்த பாலை பிடிக்கும்போது அந்த கேட்சர் என்ன பண்ணுறாங்க?
பின்னாடியே போய் அந்த பாலை பிடிக்கிறாங்க. ஹி எக்ஸ்பீரியன்ஸ் எ ஸ்மாலர் ஃபோர்ஸ் ஃபார் எ லாங்கர் இன்டர்வல். அவங்க கொடுக்கக்கூடிய ஸ்மாலர் ஃபோர்ஸ், ஆனால் அந்த பாலை பிடிக்கிறதுக்கு லாங்கர் இன்டர்வல் ஆஃப் டைம் தேவைப்படுது அப்படின்னு சொன்னாங்க. டைம் டு கேட்ச் த பால் ரிசல்ட்டிங் இஸ் எ லெஸர் இம்பல்ஸ் ஆன் ஹிஸ் ஹேண்ட்ஸ். அப்போ அவனுடைய ஹேண்ட்ஸில் வந்து லெஸர் இம்பல்ஸ் இருக்குது, அதனால தான் லாங்கர் டைம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் இம்பல்ஸுக்கு அந்த ஒரு இது பிக்சர் கொடுத்துருக்காங்க, அதை பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். இனி நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷன் வந்து நான் நடத்துகிறேன். இது வரைக்கும் உள்ளதை நீங்கள் நல்லா ஈஸியாக படித்து புரிஞ்சுக்கோங்க. இப்போ புரிஞ்சு படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டில் அதனுடைய இவ்வளோ நாள் நடத்துகிற நான் மைண்ட் மேப்பு அண்ட் ஆல்சோ நியூட்டன்ஸ் தேர்ட் லா நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்குறேன்.